இஸ்ரேலுடைய பொதுமக்கள் அறிந்த காரணத்தினால்தான் நாம் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு சொன்னோம், எதற்காக நாங்கள் சாக வேண்டும், எதற்காக நாங்கள் உயிரிழக்க வேண்டும் என்ற கேள்வியை ரிசர்வ் ஆர்மி எழுப்பியிருப்பதை நாம் சொன்னோம். அதே போன்று மிக பெரும் சிக்கலில் பலாயிரக்கணக்கான பேர் ரிசர்வ் ஆர்மியிலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். 6ஆம் தேதி அவர்கள் முறைப்படி இந்த போரை ஆரம்பித்திருக்கிறார்கள். நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டது என இஸ்ரேல் கர்ட் சொல்கிறார். உண்மையிலேயே நரகத்தின் வாசல் யாருக்கு திறக்கப்படுகிறது என்பது தெரியவில்லை. இதற்கிடையிலே பெஞ்சமினுடைய இந்த அரசியல் சூட்சமத்தை வெளிப்படையாக அறிந்திருக்கிற இஸ்ரேலிய ஏர்ஃபோர்ஸினுடைய தலைவர்கள், இஸ்ரேலிய இராணுவ தலைவர் இயால் ஜமீர், அதே போன்று இஸ்ரேலுடைய பொதுமக்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒருமித்த குரலிலே, உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒருமித்த குரலில் உடனடியாக மக்கள் செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் என ஒரே குரல் எழுப்பி வருகின்ற நிலையில் தற்போது கடுமையான வார் கேபினட்ஸில் கடும் பேச்சுக்கள் நடந்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுக்கப்பட்டு தான் தற்போது போர் ஆரம்பித்திருக்கிறது.